ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. அவன் அடி தாங்க மாட்டானா? நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் அவர்கிட்ட போய் நம்ம குடும்ப நிலைமையை சொன்னேன். நீங்க பணத்துக்கு படுற கஷ்டத்தை என்னால பார்க்க பொறுக்க முடியலப்பா. அவர் இறக்கப்படுவார் சொல்லிட்டப்பா. மன்னிச்சிருக்கப்பா. தப்புதாப்பா, தப்புதாப்பா. தப்பா? நீ போய் சொன்னதே தப்பு. அது நீங்க போய் சொன்ன பார், அதை விட தப்பு. நீ யாருடா ராஸ்கல்? நோக்கு எல்லாம் தெரியும். எது எப்போ எப்படி சொல்லணும் நோக்கு தெரியுமா? நோக்கு என்னடா யோகிதம் இருக்கு? அன்னைக்கு விஷயத்தை சொல்லாதியோன்னு தஞ்சாவூர் பாப்பா எல்லாத்தையும் கெடுத்தா. இப்போ நீ விஷயத்தை சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்ட பாபி. சரி, நீ போய் உண்மையை சொன்னியோ இல்லையோ? அந்த மனுஷன் ஏதாவது இறக்கப்பட்டானா நெஞ்சில இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்தையும் பிளாட்டிங் பேப்பர் போட்டு ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு பேசுறான்டா. பத்தியடே பத்தியடேமா, உன் குழந்தை சொன்ன உண்மையினுடைய விலை 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். இருக்கிற கஷ்டத்துல இன்னொரு 20,000 ரூபாய் அந்த மனுஷன் நம்ம தலையில சுமத்திட்டானேடா. போதுண்டியம்மா, போதுண்டி. அன்னைக்கு இந்த ஆத்திரைய பொண்ணு கல்யாண பேச்சு எடுத்தேடோ, அன்னைக்கு எனக்கு சிரிப்பு போயிடுத்து செத்து சுண்ணாம்பாயிட்டேன். அப்பா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம்னா நாளைக்கு பொண்ணா பெற்றிருந்தேன்னா நாளை போயிருப்பேன். என்ன நடுத்தருவில் நினைக்க வச்சிருப்பேன். பரமேஸ்வரா, போதுண்டா, நான் போறேன். எங்கேயாவது போறேன். அப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா. என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் உங்களோட இப்படியே இருந்துடுறேன்ப்பா. என்னை விட்டு போகாதீங்கப்பா. அம்மா, என் கண்ணே, என் ராஜாத்தி, என்ன மன்னிச்சுடுறி, என்ன மன்னிச்சுடு. நான் உன்னை விட்டு போவேனா? போக மாட்டேன்டி. நான் உயிரோட இருக்கும் போதே இந்த பசங்க உன்னை இப்படி வச்சிருக்காளே. நாளைக்கு நான் கண்ணை மூடிட்டேன்னா எல்லா பசங்களும் இந்த ஆத்து கதவை மூடிடுவாங்கடி. உங்க அம்மா பரவாயில்ல, புண்ணியவதி, சுயநலக்காரி, என்னை விட்டு முன்னால போய் சேர்ந்துருவா. ஆனா உனக்கு யாரு இருக்கா? நான் தான் ரெடி இருக்கேன். உன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன்டி. உன் கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன்டி. கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன். என்ன இப்படி அண்ணன் ஆகாரம் இல்லாம யோசிச்சுட்டே இருந்த அப்படின்னா வந்து ஒரு வாய் சாப்பிடக்கூடாதா? ஈஸ்வரா, தஞ்சாவூர் அண்ணா பணம் கொடுக்கறேன்னார். கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி ஆயிடுது. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிநேகிதா இருக்காளே. நீங்க வாயால சொல்றது அவெல்லாம் தலையால செய்வா. இந்த இந்த கல்யாணத்துக்காக மாத்திரம் கொஞ்சம் கடனா. கடன்? பெத்த கடனை தீர்க்கறதுக்காக பத்த கடனை வாங்குறது பரவாயில்லன்னு சொல்றியா? நான் தான் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டனே. நான் பெத்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட கழுத்தை நீட்டணும். அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் கைய நீட்டுறேன். என்ன? நான் உங்களை பத்தி ஒரு கெட்ட சொப்பனம் கண்டேன்னா. சொப்பனமா? என்ன, நான் போயிட்டேன்டா. நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குடி. அதுக்குள்ள அவனை ஆளாதையா விட்டுட்டு போயிட மாட்டேன். படுத்துக்கோ, தூங்கு. பகவானே, அம்மையே, அம்மா. பைத்தியக்காரி. தாமோதரா, தாமோதரா. ஐயா வாங்க. வணக்கம். உள்ள உட்காருங்க. பரவாயில்ல. ஐயா இல்லையா? ஐயா இல்லைங்களே, அமெரிக்கா போயிருக்காரு. எப்போ வருவாரு? இன்னும் 3 மாசம் ஆகுங்க. வரேன். நில்லுங்க. எனக்கு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பணம் தள்ளி கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல.
எங்க அப்பா விட்டு சொத்து. ஆமா. ஆட்டோ கொஞ்சம் நிறுத்து. தோத்துறேன் அங்கிள். நீ எந்த பிரான்ச்ல வேலை செஞ்சாய்? இல்ல அங்கிள், நான் உங்களோட 2வது மருமக. ஆரோக்கியமேரியா? ஆமா அங்கிள். நன்னா இருக்கேளா? நல்லா இருக்கேன். வீட்டுல தான் உங்களை வந்து பார்க்க முடியல, வீதியிலயாவது பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேக்கு வாழ்க்கையில மட்டும் இல்ல, வழிபாட்டிலையும் வித்தியாசம் கிடையாது. நான் கூட அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. இங்க கூட சர்ச்சுக்கு போவேன். இருந்தாலும் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பாருங்க. அதுக்காகவாவது கொஞ்ச நாள் தனித்தனியா தான் இருக்கணும். நன்னா இருக்கும். வீடுகள் வாங்க விற்க அணுகுங்கள் எல்.ஆர். சுவாமி. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைவானே, இருக்கிற வீட்டை டிஸ்போஸ் பண்ணி மஞ்சுவோட கல்யாணத்தை மான மரியாதையை முடிச்சிட வேண்டியதுதான். மிஸ்டர் கல்யாணராமன், உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். உங்க வீட்டை உங்க ஃபாதர் செட்டில்மெண்ட் டீடா தான் எழுதி வச்சிருக்கார், சேல் டீடா எழுதி வைக்கல. வேற ஒண்ணுமே பண்ண முடியாதோ? முடியாத. நீங்களோ உங்க சந்ததியாரோ அனுபவிக்கலாம், ஆனா அடமானம் வைக்கவோ விற்கவோ முடியாத. வரேன். போயிட்டு வாங்க. பரோ, என்னன்னா? நீ இன்னும் தூங்கலையா? இல்லண்ணா, நீங்க தூங்குங்களே. எனக்கு தான் மனசுல பாறாங்கல்ல போட்ட மாதிரி இருக்கடே. என்னன்னா அது? ஏண்டி, இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கும்னு நினைக்கிறியா நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்? நாளைக்கு ஜானவாசம், ஒரே நாள். கல்யாணம் நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. பயப்படாதீங்க அண்ணா, அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேளே. எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் இந்த 15 ரூபாய் கேஷும் 15 பவுனும் கொடுக்கணுமேன்னு நினைக்கும் போதுதான். என்னென்ன பண்ண முடியும்? சாட்சிக்காரன் காலில் விடத்தை விட சண்டைக்காரன் காலில் விடத்து மேலும்பா. சம்பந்தி காலை பிடிச்சுண்டு, ஐயா எங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், 4-5 மாசத்துல உங்க கடனை எப்படியாவது அடைச்சுடணும்னு கெஞ்சி கேட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். எல்லாம் பகவான் செயல். நீ செத்து தூங்கு. தூங்குடே. செத்து படுத்துக்கோங்க. தூங்கு. எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? வச்சிருக்கேன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. அவசரத்துல ஏதாவது பொட்டலம் கட்டிட்டியோன்னு பார்த்தேன். ஆமா, புது பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. அவ்வளவு கண்ணு தெரியாம போயிடுதாக்கோ. என்ன காலங்காலத்தால சிஸ்டருக்கும் அத்தையும் பேருக்கும் ஒன் டே மேட்ச்? பேப்பர் பாத்தியான்னு கேட்டா அதுக்கு பொறுமுறா. இந்தாங்க பேப்பர். ஓ, நீ வச்சிருக்கியோ? ஏன் நான் என் சொந்த காசு கொடுத்து வாங்கிருக்க கூடாதா? கொத்தமால் சாவடியில இருந்து கரிகா இறக்கிட்டு வரச்சே என் சொந்த காசு கொடுத்து வாங்கின பேப்பர். ஓ, நீ வாங்கினியா? லேடி கிருஷ்ணகிரா மஜாக்கா இன்ஜின் டிரைவர் நேக்கு கிளாஸ்மேட். நான் டிராவல் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே 10 மினிட்ஸ் பிஃபோரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நல்ல வேளை இன்ஜின்லயே ஏத்திக்காம போயிட்டானே. வாங்க வாங்க வாங்க. வாங்க. ரூம்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? அவ காப்பிட்டு வருது. இப்போ ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பண்ணிருக்கேன். பரவாயில்லையோ? நேக்கா செய்றேள், உங்க பொண்ணுக்கு செய்றேள், உங்க மாப்பிள்ளைக்கு செய்றேள். அயர்வாள், உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும்.
நான் மானஸ்தேன். எதையுமே எனக்கு மறைச்சு பழக்கம் இல்ல. ஏன் பீடிகை போடுறேன்? சட்டார்னு கம் டு த பாயிண்ட். நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி 15 பவுன் நகையும் 15,000 ரூபாய் கேஷும் கணக்குல குறையிறது. குறையறதா? கவலைப்பட வேணாம். முகூர்த்தம் முடிஞ்ச உடனே என் தலையை அடமானம் வச்சாவது நான் கொடுத்துறேன். தலைய அடகு வச்சா பணம் கிடைக்கிறதுன்னா இன்னைக்கு லோகத்துல 3/4 பேர் முண்டமண்ணா அலைவா. மிஸ்டர் கல்யாணராம் ஐயர், பண விஷயத்த முன்ன பின்ன பார்த்துட்டா போச்சு. இப்போ உமக்கும் சரி நேக்கும் சரி பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. தட்ஸ் ஆல் ரைட். என்ன மனுஷன் பேசறச்சு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி படபடபடன்னு பொறியறாரே தவிர மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா. கூப்பிட்டேடா. ஒரு டீசன்ட் கல்யாண மண்டபம் அரேஞ்ச் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆபஷ்பரி இல்லைனாலும் இழுபறி இல்லாம இருந்தா பெட்டர். ஏன்னா என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தாலோ இல்லையோ பாத்ரூம்ல வழுக்கி வழுக்கி விழுறா. நாஸ்டி ஸ்மெல். அனுப்பி விட சொல்றேன். அப்புறம் காஃபி எடுத்துக்கங்க. இதான் உண்மை. 2வது மாட்டு பொண்ணும் எஸ். இந்த முகூர்த்தம் முடியற வரைக்கும் அவ ஆத்துக்கு அனுப்பி மூலையில முடங்கி இருக்கு சொல்லுங்க. ஏ, எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெல் எஜுகேட்டட். அவ இதெல்லாம் ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணுவா. பாவ குழந்தை இதெல்லாம் பார்த்தது இல்ல, பார்க்கணும்னு பிரியப்படுறா. பிரியப்பட்டா மெட்ராஸ்ல 100கணக்கான மேரேஜ்கள் நடக்கிறது. ஸ்லீவ்லெஸ் போட்டுண்டு ஒவ்வொரு முகூர்த்தமா அலைய வேண்டியதானே. மாமா, என்னால உங்களுக்கு எந்த அவமானம் வர வேண்டாம். நானே போயிடுறேன். என்ன திம்பருது? ஜானவாசத்து கூட வராம இங்கே உட்காந்துருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். கட்டில் மெத்தையெல்லாம் வந்துடுச்சா? நீ பணத்தை கட்டிட்டு கட்லியும் மத்தியும் எடுத்துன்னு போங்கிறான். அப்படியா சொன்னா? இப்ப என்ன பண்றது? சார், வாம்மா. என்ன? மேரியம் அந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மேரியா? நான் வரேன் சார். இருமா, கீழே போய் நல்லா சாப்பிட்டுட்டு மேரிக்கு ஒரு டிஃபன் கேரியில சாப்பாடு எடுத்துட்டு போ. சரிங்க சார். ஆ? டியர் அங்கிள், நமஸ்காரம். மஞ்சுவோட கல்யாணத்துல கலந்துகிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க என்னால முடியல. இருந்தாலும் மஞ்சுவுக்கு அன்பளிப்பா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு 5 பவுன் சங்கிலியை அனுப்பியிருக்கிறேன். கர்த்தரோட அருள், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மஞ்சுவுக்கு என் வாழ்த்துக்கள். படிக்கு மேரி ஜோசப் ராஜா. ஆபீஸுக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டாச்சா? சீக்கிரம். எழுந்துடுறா. வாடா போலாம். கிருஷ்ணய்யர், இருங்கோ. என்ன புறப்பட்டே? நடக்க வேண்டியது நிறைய இருக்கே. நீங்க கொடுக்க வேண்டியதும் நிறைய இருக்கே. பணத்தை பத்தி தானே சொல்றேன். அதை பத்தி கவலைப்படாதியோ. முன்ன பின்ன வாங்கிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னேனே. அது கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும். இப்ப ஏறிட்டோம்னா மாத்தி நுட்டேன். இத பாருங்க, குறையறத கொடுத்தேன்னா பொண்ணை அழிச்சுட்டு போறேன். இல்ல உங்க சௌகரியத்துக்கு எப்ப பணம் வருதோ அப்ப பணத்தையும் பொண்ணையும் சேர்த்து அனுப்புவீங்க. என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாள்? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல.
பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல தான் போக போறேன். இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. இதே சத்திரத்துல தான் தங்கி இருப்பேன். ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தில இருந்து எல்லா சமாச்சாரமும் ஒழுங்கா நடக்கும். இல்லே எல்லாமே finish. I am not responsible. பட ஆமா, பணம் கிடைக்க இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா சொல்ற? என் கூட வாங்க சொல்றேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன? சார், என் பேர் ரகு. நேற்று காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சார், இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன். உடனே தேவை மாற்று சிறுநீரகம், கிட்னி. என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 8 பேர் வந்திருந்தாங்க. ஆனா யாரோடது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்களேன். ஒரு நிமிஷம் சார். ரகு, நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? பல முறை யோசிச்சுதான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ரகு, உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. என் தலையெழுத்தை நான் எழுதிக்கிறேன். கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சார், போலாம். ஐம் சாரி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர். ப்ளீஸ், நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். நோ நோ நோ, ப்ளீஸ் கெட் அப். சார், இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டாக்டர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா? இவர் உங்க அப்பாவா? ஆமாம் டாக்டர். எங்கடா வந்தேள்? அப்பா, டாக்டர், எங்க அப்பாவுக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன். ப்ளீஸ். ரகு, நீ பச்சை மரண்டா, வெட்டப்படாது. இது பட்டு போன மரம். என்ன வேணாலும் செய்யலாம். நீ வந்தது நல்லதா போச்சு. மிஸ்டர் சுந்தர்ல, எனக்கு சேர வேண்டிய பணத்தை இவகிட்ட கொடுத்துறா ப்ளீஸ். எனக்கு எதுக்கா இவ்வளவு பணம்? எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான். பாக்கி வச்சுக்கோ, நல்லா இருக்கும். உங்களுக்கு பெரிய மனசு. அப்பா, இந்தா, இதுல 40,000 ரூபாய் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. கொடுக்க வேண்டிய வாழ்க்கை கொடுத்துடு, செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சுடு. ஏது இந்த பணம் உங்க அம்மா கேட்டான்னா தாமோதர மாமா கொடுத்தான்னு சொல்லு. அப்பா எங்கன்னு கேட்டான்னா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார், வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிடு. அத்திம்பே, அப்பா விடுவா. என்னுடைய பர்ஸ், என்னுடைய ரெஸ்ட் வாட்ச், இதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவகிட்ட கொடுத்துரு. ஏன்னா சொல்ல முடியாது பாரு. மாலை போடுற கல்யாணமா ஏல
கொள்ளாத வயசிலே தந்தை இங்கு படுத்திட்டான். இல்லாத சீதனத்தை தன்னை வித்து கொடுத்துட்டான். போதுமடா சாமிகளா பொண்ண பெத்த பெரும் பாவம். போதுமடா சாமிகளா பொண்ண பெத்த பெரும் பாவம். கல்யாணம் சொர்க்கத்தில் உன்னதான மாலை போடுற கல்யாணமா ஏலம் போடுற வியாபாரமா? பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை மானமில்லை. பொன்னோட நெத்தியிலே குங்குமமா மின்னுவது. அப்பாவின் மேனியிலே சிந்தி வந்த ரத்தமது. சாந்தி இல்லா முகூர்த்தமிது. எதுவும் இங்கே சடங்காச்சு. சாந்தி இல்லா முகூர்த்தமிது. எதுவும் இங்கே சடங்காச்சு. கண்ணீரும் பன்னீரும் ஒண்ணுதானா? மாலை போடுற கல்யாணமா ஏலம் போடுற வியாபாரமா? பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை மானமில்லை. வெட்கமில்லை மானமில்லை. என்ன டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுல? ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆனா என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன செய்றீங்க? வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. நன்னாரடிமா சமத்தா ஒரு இருக்கணும். குறையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டேள். அதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆனா நேக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. என்ன சொல்லுங்க? ஒண்ணுல இந்த நல்ல நேரத்துல சம்பந்தி வாழ் இல்லையேன்னுதான். அது என்னவோ பர்வதம்மா, பர்வதம்மா, ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோம், எங்க கல்யாண ராவண காணோம்? ஆமா, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராவண எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே நான் அமெரிக்காவில இருந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கிறதா. ஏன் கூட பாம்பேங்க? ஆமா. நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் ஏடா பொய் சொல்லி தொலைச்சியாடா? ஏண்டா அந்த பணம் நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலையண்டா கடங்காரா. அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? அவ அப்பா எங்க இருக்கான்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். பணத்தை வர 40,000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டான். என்ன தில்லு பண்ண? சொல்லி தொலைய. அவ அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லி தொலைடா. கொண்டு விடுறா. நான் சொல்றேன். சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? நீங்க எல்லாம் அவரை கடைசியா பார்க்கணுமா வேணாமா? கடைசியாவா? ஆமா சார். என்ன இப்படி எல்லாம்? ஐயோ அம்மா 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 அவருக்கு என்ன ஆயிடுச்சு?
கோவிந்தவாளி என்னை மன்னிச்சிடுங்க. என்னது எடுங்க. நான் மட்டும் உங்களை வரதட்சணை கேட்டு இம்சப்படுத்தலைன்னா இவ்வளவு கஷ்டம் நீங்க பட்டிருக்க வேண்டியதில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல கட்டின தாலியோட உங்க பொண்ணு கட்டின புடவையோட எங்காத்து மாட்டு பொண்ணா நான் அவளை அழிச்சுட்டு ஊருக்கு போறேன். என்ன இப்படி பேசுறேன்? எந்த தோப்பனாராவது கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சு வைப்பானா? அவனுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறதுதான் தப்பு. அது சட்ட விரோதம் மட்டுமில்ல, சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமை என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடேடே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம்தான் மிஸ்டர் கல்யாணராமன். இது வரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மள கேட்காமலேயே நம்மள சம்மந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது போங்க. +2ல 8 அட்டெம்ப்ட். மாப்பிள +2வா? 12வதா? என்னை விட எவ்வளவோ பெட்டர். நான் 8வதுல 12 அட்டெம்ப்ட், மாப்பிள 12வதுல 8 அட்டெம்ப்ட். ஆக நீ தான் என் ஃபேமிலியிலே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர், சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட, முடியலன்னா ஒரு வாய் சர்க்கரையாவது கூட. ஆ, எதை கொடுத்தாலும் பார்த்து கொடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணைய கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா. அத்திம்பேர், உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்த்தையும் சிஸ்டர்த்தையும் ஒன்னு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறேல? கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். உன்னை யாரா அவுத்து விட்டது? மூடுறா வாய. சேஃபா அழிச்சுட்டு போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா ஆமா, கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா? அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா, நடுவுல ஒரு வருஷம் நம்ம மாத்துல என்னெல்லாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்தல் வண்ணனு அவளை கேளு. சிஸ்டர், அவருக்கு தான் அவர் வேற இல்ல, சும்மா இருங்க நீங்களா கட்டுண்டு. ஓ அது அந்த மாதிரி இல்லவா? நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருக்கேன். இவளையா? போன வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் என்ன ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்னை விடவே மாட்டேன். அப்படியே அடுத்து தாச்சுக்கோ, தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? ஆமா. எல்லாம் மறந்துடுச்சுடு. இன்னைக்கு ஒத்திக்க பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்.